வணக்கம். உண்மை வெல்லும். 10 வயசு தொடங்கும் போது மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 வருஷமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. முடியை பிடிச்சி ரோட்டை இழுத்துட்டு போயிடுவா. கொஞ்ச நாளையில நான் மருந்து குடிப்பேன், சூசைட் பண்ணிப்பேன், என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னை அடிப்பா. அடிக்கலாமா அம்மாவெல்லாம்? என்னையும் அடிச்சு போட்டிருக்காங்க மேடம். எங்கள் சித்தப்பா வீட்டில் அடி அடிச்சு மாத்திரை பாலெல்லாம் இப்படி பிடிக்கிறாங்க. சாப்பாடு போட மாட்டாங்க. 50 ரூபா தாங்க, 100 ரூபா தாங்க. அவங்க தரலன்னா அந்த காசை திருடிட்டு வந்துருவா மேடம். பண்ணி மாதிரி தின்றா, எருமை மாடி மாதிரி தின்றான்னு சொல்கிறாங்க. பசிக்குது 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 இப்பட்டு கறியாக இருந்தாலும் யாருக்கு திட்டுது. நாங்கள் பேய்க்கும் பார்த்துட்டோம். என் தங்கச்சி சமைப்பா. சிலிண்டர் ஆன் பண்ணி விட்டு மேலே துணி எடுத்து போட்டு பற்ற வச்சு விட்டு ஓடியாந்துருவா. அவன் ஹாஸ்டலில் மட்டும் சேர்த்துக்கோங்க, வீட்டில் இருக்க முடியலங்க. சொல்லுங்கம்மா, இங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கமுதி பக்கத்தில் ஒரு அபிராமன்ற கிராமத்துலேருந்து வரோம். நீங்கள் 2 பேரும் எப்படி சொந்தமா? இவர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அத்தை. உங்கள் பேர்? என் பேர் மகரிப்பா. உங்கள் பேர்? என் பேர் பர்வீன் பானு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? 2009 மேரேஜ் ஆச்சு மேடம். இது டிவி ப்ரோக்ராம் தெரியும் இல்லை? தெரியும் மேடம், தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. எவ்வளோ அவமானத்தை ரோட்டில் அனுபவிச்சிட்டோம், அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கும். சரி சொல்லுங்க. 2009 மேரேஜ் ஆச்சு மேடம். அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டுக்கார பேர் வந்து முகமது சலி. கல்யாணம் முடிஞ்சு நல்லா தான் இருந்தோம். அவங்க ஃபாரின்ல இருந்தார். எங்கே இருந்தாரு? துபாயில் வேலை செஞ்சிருந்தார். என்ன வேலை செஞ்சார்? ஹார்பரில் வேலை செஞ்சார். என்னை மேரேஜ் முடிச்சு 1 வருஷத்தில் அவர் முடிச்சுட்டு வந்துட்டார். என் வீட்டுக்காரர் வந்து சும்மா சாதாரணமாக ஹோட்டலில் வேலை செய்கிறார் மேடம். அவர் வந்து முதல்ல நல்லா வேலை பார்த்தார் அவர். அப்புறமா அவருக்கு வந்து அட்டாக் வந்துருச்சு. இப்போ ஒரு 2-3 வருஷமாக அவர் ஒழுங்காக வேலைக்கு போகிறது கிடையாது. வந்தோடனே கன்சீவ் ஆகிட்டோம். அடுத்த வருஷமே எங்களுக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு 1.5 வயசில் நிமோனியா காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்தோன்னே அந்த பிள்ளைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்து நாங்கள் பெட்டில் வச்சுருந்தோம் 1 வாரம். சரி பண்ணி அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 7.5 வயசில் வந்த ஃபிக்ஸ் வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபிக்ஸ் வந்தது நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை. ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு? ஒரு பையன் இருக்கு. அவன் வந்து 6வது படிக்கிறான். நாங்கள் நிறைய டாக்டர் சரியாயிடும் சொன்னோம். கொஞ்ச நாளையில என்ன ஆச்சு, ஒரு 10 வயசு தொடங்கும் போது மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. மாத்திரைங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக மாத்திரை கொடுத்து டாக்டர் என்ன சொன்னார், மூளை பாதிச்சதுனால மனசும் பாதிச்சிச்சு இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் மாத்திரை எல்லாமே கொடுத்தோம், எதுவுமே கேட்கல அந்த பிள்ளைக்கு. இப்போ இந்த 3 வருஷமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. எங்கள் வசதிக்கு தகுந்தாப்புல அந்த பிள்ளைய நல்லா தான் பார்த்தோம். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்ச நாளையில நான் மருந்து குடிப்பேன், சூசைட் பண்ணிப்பேன், அதுவா என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அத்தை வீட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என் வீட்டுக்காரோட அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனைனால. என்ன ஃபேமிலி பிரச்சனை? சொத்து பிரச்சனையா? சொத்து பிரச்சனைலாம் இல்லை மேடம். அவங்க வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை பார்க்க மாட்டாங்க. நான் இருக்கிற எங்கள் அத்தை வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளையால் ரோட்டில் அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்னை அடிப்பா. முடியை பிடிச்சி ரோட்டை இழுத்துட்டு போயிடுவா. என் வீட்டுக்கார அடிப்பா, என் மயனை அடிப்பா. எங்கள் வீட்டில் உள்ளவங்க, என் வீட்டுக்காரோட தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்பா. மற்ற யாருக்கும் பயப்பட மாட்டா அவர். நாங்கள் வந்து ஃபேமிலி ஒரு 10 பேர் இருக்கிறோம் மேடம். ஒரே வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்து செய்வாங்க, அவளுக்குன்னு தனியாக எல்லாமே கொடுத்துருவாங்க. மீறி நம்ம சாப்பிடும்போது என்ன செய்வா, அந்த ஒரு இது இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடுவா. எங்கள் கையில் காசு இருந்தாலும் இல்லைனாலும், நீ எனக்கு இந்த நிமிஷம் இந்த பொருள் வேணும்னா வேணும், இல்லைனா அடுத்த பொருள் உடஞ்சிரும். ஏர் கூலரு, ஃபோனு, டிவி, வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கதவு, வீடே உடஞ்சி போய் தான் இருக்கும். மேலே ஓட்டு மேலே ஏறி ஓடு நொறுக்கி விட்டுருவா. இருக்கிறது கூட எங்களை வீடு இல்லாமல் பண்ணிட்டா. இந்த பிள்ளை இப்போ இவ பிரச்சனைனால எங்கள் வீட்டுக்கும் நான் போக முடியல, எங்கள் அத்தை எங்கள் மாமியார் வீட்லேயே என்னால் இருக்க முடியல. இவளை வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டில் இருக்காத அப்படிங்கிறாங்க என்னை. எனக்கே என் வீட்டுக்காரர் ரோட்டுக்கு போகாத ஒரு நிலமை தான் மேடம். இங்கெல்லாம் வந்து இல்லைம்மா, செங்கல்பட்டுக்கு அது என்ன கீழ்பாக்க வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த மேடம். அந்த பிள்ளையை பார்த்தோம். மொதல் டைம் ஊசி போட்டாங்க, நல்லாயிரும் அப்படின்னாங்க. திரும்ப ஊசி போடும்போது அந்த உடம்புல அந்த பிள்ளைக்கு ஊசி ஏற்றுக்கலை, எங்களால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சம்பாதிக்கிறத ஃபுல்லாக அவளுக்கு தான் செலவழிக்கிறோம். ஒரு 9 வயசுக்கு வேலைக்கு போனார் என் வீட்டுக்கு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடன் வேற, அவளுக்கு கடனை வாங்கி இதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே எடுக்க, ஸ்கேன் எடுக்க. அடிச்சானாக்கும் அப்படிதான் அடிப்பா. அந்த இடம் நீங்கி ரத்தம் வர அளவுக்கு அடிப்பா. வாங்கம்தா காலில் பாருங்க கடப்பாரு, பெரிய ஓடு, இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து போட வருவா. நைட்லாம் இது இன்னைக்கு நைட்டு உன்னைய கொலை பண்ணிடுவேன், பெரிய தூக்கிட்டு வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன் இது
அப்படிலாம் சொல்லுவா. படுக்கும்போது கூட பயமா இருக்கும், ஏதாச்சும் பண்ணிடுவோளோ நம்மள. என் வீட்டுக்காரர் ஒரு அடி அடிப்பாரு, சின்ன பசங்க சண்டை போடுமா அவரை ரோட்ல பிடிச்சி தள்ளி அவரையும் அடிப்பா. அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு அவருக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்ட்டு வேற பயமா இருக்கு. வீட்டுல ஒரு 80 வயசுல ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, எங்க மாமியாருக்கு அம்மா. அவங்களெல்லாம் அடிப்பா, அவங்கள அடிப்பா. இப்படி கூணு உளுந்தவங்க, அவங்களால நடக்கலாம் முடியாது, கம்பு வச்சுதான் நடப்பாங்க, வீட்டுக்குள்ள மட்டும் அவங்கள அடிப்பா. என் மாமியார் அடிப்பா. என் வீட்டுக்கு எங்க வந்து ஒரே வீட்டுல சம்பந்தம் எடுத்திருக்காங்க. எங்க மாமியார் வந்து எங்க சித்தப்பா பொண்ணை நானும் ஒரே வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம். அதனால வந்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம அக்கா பொண்ணு குழந்தை பொண்டாட்டி எதையுமே கண்டுக்காது. நல்லா பாத்துக்குறோம் அந்த புள்ள. அவ பிள்ளைங்களை விட அவங்க என் கொழுந்தனும் என் கொழுந்த பொண்டாட்டி என் பிள்ளையதான் பாப்பாங்க அதிகமா. என்ன செய்யறது? நாங்க என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? நீங்க வந்து இந்த பிள்ளைக்கு நல்ல ஹோம்ல விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். சாப்பாடு கொடுக்க முடியல மேடம். கரெக்டா அந்த தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு பசிக்குது. 2 சாம்பார் சோறை வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்து முடிஞ்சிட்டு வந்து படுத்து கிடக்குது. பழைய வீடு எந்திரிச்சோன்னா நம்ம இதுல இருந்து சாப்பாடு வந்துருச்சு, அதையும் உட்காந்து சாப்பிட்டு தூங்குது. பழைய வீடு எந்திரிச்சு எனக்கு பசிக்குதுவா, பசிக்குது. இங்கிட்டு கறியா இருந்தாலும் யாருக்கு தூங்குவா மேடம், மாத்திரை போட்டு தூங்கி எந்திரிச்சோன்னா அவளுக்கு பை நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கணும், இல்லை சாப்பாடு இருக்கணும். 2த்துல எதனா ஒண்ணு இல்லை என்னை போட்டு அடிப்பா. எங்க தெருவுல வந்து கேட்டு பாருங்க, யாரையாச்சும் உங்க ஆலையில வச்சு கூட கேட்டுப்பா. என்னை ரோட்ல அடின்னு அடிப்பா. ட்ரெஸ் எல்லாம் என்னை கிழிச்சு விட்டு என்னையும் அவ இல்லாம என்னைய பைத்தியக்காரியா ஆக்கி விடுறான். டிவியா என் குழந்தை வந்து இரும்பு வியாபாரம் பார்க்கறனால டிவி கொண்டு வந்து ரூம்ல வைப்பாரு. எதனா தரலான்னு டிவி ஒரே தள்ளி விட்டு உடச்சு விட்டுருச்சு. சுக்கு நூறா ஏர் கூலர் வாங்கிட்டு வந்து வச்சாரு. ஒரு செகண்ட்ல அதை கம்பை வச்சு அடிச்சு சுக்கா ஆக்கிட்டா. ஃபோனு டச் ஃபோன் இது வரைக்கும் எப்படியும் ஒரு 5-6 ஃபோன் உடைச்சிருப்பா. இதுல ஒன்னொன்னு என்ன மேடம் தெரியுமா, இவங்களையே அடிச்சுட்டு அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவளே போயிடுவா. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க சித்தப்பா என்னை அடிக்கிறாரு, எங்க அத்தா அடிக்கிறாரு, எங்க அம்மா அடிக்கிறாரு, அந்த போலீஸ்காரங்கிட்டயே நீங்க போன் அடிச்சு கேட்டுக்கோங்க. வந்திருக்காளா? வந்திருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸை கூட்டிட்டு வந்துருவா. அவங்க வந்து தெரிஞ்சவங்க, என் வீட்டுக்காரர் ஹோட்டல்ல வேலை செய்யறனால தெரிஞ்சவங்க. இந்த பொண்ணு இப்படிதான் சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. இது வரைக்கும் அந்த தெருவுல யார் வீட்டுக்குமே போலீஸ் வந்தது இல்லை மேடம். எங்க வீட்டுக்கு தான் போலீஸே வந்துட்டு அடிக்கடி போவாங்க மேடம். தயவு செய்து ஒரு உதவி செய்யுங்க. அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா இருக்கிறது பசங்களை ஹோம்ல ஏத்துக்க உங்களாலேயே சமாளிக்க முடியலன்னா ஹோம்ல எப்படி சமாளிப்பாங்க? பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியா? என்னதான் செய்ய? ஃபர்ஸ்ட் அப்பா வர சொல்லுங்க. அழுகிறேன். இவனுக்காகவே மேடம் நான் பார்த்து அப்படி பையன் நைட்டு 12 மணிக்கு அடிப்பா மேடம். எங்களை தூங்க விட மாட்டேன். எங்க குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்க 2 பேருமே இல்லை உயிரோடு. நானே என் பிள்ளை எங்க 3 பேர் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. குழந்தை நாட்டை மட்டும் ஏன் இவ்வளவு பாசம்? அது வந்து என்னன்னு தெரியாது மேடம் அவளுக்கு. அவர் என்ன சொன்னாலும் கேட்பா. இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்து 6 மாச பிள்ளையில அவன் தான் பைக்ல தூக்கி சுத்துவான். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். அவன் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு. ஆனா அவங்களே போய் எல்லாத்தையும் சொல்லுவா என்ன அடிக்கிறாங்க. அவர் வந்து அவ வந்து எங்களை 10 அடி அடிப்பா மேடம். அவர் வந்து என்ன செய்வாரு, அவர் அடிக்கும் போது நாங்க 2 பேரும் அடி வாங்குறமே வந்து 1 அடி 2 அடி அடிப்பாரு. எதுக்கு நீ அடிக்கிற அவங்கள? தானே செய்யணும், அப்பதானே அதுக்கு பயம் வரும். அடிப்பாரு மேடம். அதை போய் என்ன செய்வா, ஊரா எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வந்துருவா, என்னை அடிக்கிறாங்க, என்னை எது பண்றாங்க. அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் சொல்லி என்ன வேலை 16 வயசு ஆகும். 16 வயசு 2011 பிறந்தா. சின்ன பாத்ரூம் போகணுன்னா கூட அங்கே போய் நின்று சின்ன பிள்ளை மாதிரி என்னை கூப்பிடுவா, இங்கே வா, வரலன்னா அடிப்பா என்னை. நான் வேலை பார்க்கறது பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 10 மணிக்கு வந்துடுவேன். அங்கே 10 மணிக்கு வந்து போலீஸில் போய் சொல்லி போலீஸ் ஏனே வந்து சத்தம் போட்டு நான் ஒரு கடையாக மாறிட்டே இருப்பேன். இங்கே வரா, அங்கே போவோம், அங்கே வரா, இங்கே அப்புறம் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு பார்த்தா இந்த பிள்ளைய விட்டுட்டு போக முடியல. அவள் கொடுக்குற டார்ச்சரு யார் நலமா தாங்க முடியும்? இதை தனியாரில் பார்த்தேன் மேடம். தனியாரில் பார்த்து செலவு பண்ணி மாத்திரை எல்லாமே வாங்கி வைப்பேன். ஒரு செகண்ட் ஏதாச்சும் கேட்டு கிடைக்கலன்னா தூக்கிட்டு போய் காவாலியை போட்டுருவேன். அந்த நான் இப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்குவேன். அங்கே வீட்டிலலாம் அங்கெல்லாம் தண்ணி தான் தேங்கி நிற்க மூடி போட்டிருப்பாங்க, அதில் கொண்டு போய் போட்டுருவா. 3000 4000 மாத்திரை வாங்குவேன். பேசிக்கிட்டே இருப்பேன், அதை தூக்கிட்டு போய் அதில் போட்டுருவா. எதனா காஸ்ட்லியான பொருள் எதனா இருந்துச்சுன்னா தூக்கி அந்த காவால் எடுக்க முடியாத அளவுக்கு. இன்னைக்கு மத்தியானம் நடந்துச்சு போன தூக்கி இதுல கை கழுவுற இதுல. இப்போ என்ன பண்ணுறதா இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பிள்ளைய ஏதாச்சும் ஹோம்ல சேர்க்க முடியுமா? எப்படி சேர்ப்பாங்க? உங்களாலேயே சமாளிக்க முடியல. அடுத்தவங்ககிட்ட எல்லாம் பிஹேவியர் நல்லா பண்ணுவா மேடம். நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, அந்த பிள்ளைய நீங்க நாங்க சொன்னது நீங்க எல்லாம் பொய் சொன்னீங்கன்னு எங்களை சொல்லுவீங்க. வர சொல்லுங்க.
9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிப்பு வரலை. ஏன் வீட்லேயே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், தலையும் வர மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க மேடம். என்னை வீட்டில் போட்டு எங்கள் சித்தப்பா சாதிக்கத்தை, எங்கள் அண்ணன், எங்கள் அத்தாக்கு தம்பி போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு மேடம். எதுக்கு அடிக்கிறாரு? சேட்டை பண்ண அம்மாவை அடித்தேன் வீட்டில். எதுக்கு அம்மா அடிச்சிங்க? எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டுறாங்க வீட்டில். சாப்பாடு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட மேடம் அடம் முடிச்சு தான் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி தான் மேடம் வாங்கினேன். அப்படி எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறீங்க? எனக்கு எதுவுமே வாங்கி தரல மேடம். இந்த மாதிரி ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போனாங்க நிறைய தடவை. கூட்டிகிட்டு போனப்போ எங்கள் சித்தி அழுகுறாங்க, அம்மாவோடைய தங்கச்சி அழுகுறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே எந்த ஹாஸ்டலில் விட்டாங்க? மயிலாடுதுறை. அங்கே போய் ஒன்று விட்டாங்க. ஹோம். அந்த ஹோமில் எப்படி இருந்தது உங்களுக்கு? ட்ரெஸ்ஸு மாற்றி அரக்கா டோஸை போட்டு இருந்தேன் மேடம். இருந்த உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மறுபடியும். எங்கள் மாமி அழுகுறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோடனே இன்னொரு ஹாஸ்டல் போனேன், மயிலாடுதுறையில் போய் இருந்தேன் மேடம். அங்கே அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சு. அம்மா சொன்னாங்க ஃபிக்ஸு வரும்னு. ஃபிக்ஸு வருஞ்சனால 2வது தடவை வீட்டுக்கு வந்துட்டு சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஃபிக்ஸ் வருதாம்மா? இப்போ வர்றதில்லை மேடம். மருந்து சாப்பிட்றியா? சாப்பிட்றேன், மாத்திரை. நான் என்ன கேட்குறேன், இப்போ உனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கல, இல்லை உன்னை திட்டுறாங்கன்னா, நீ மறுபடியும் மிஸ்பிஹேவ் பண்ணியனா, சேட்டை பண்ணியனா, திருப்பி உன் மேலே கோவம் தானே வரும். அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நீ என்ன பண்ணணும், குவைட்டாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், வீட்டில் யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல பொண்ணாக இருந்தியானா உன்னையே திட்ட போகிறாங்க, திட்ட மாட்டாங்க. பிளாக்மெயில் பண்ணக்கூட அடிக்கலாமா அம்மாவெல்லாம்? எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல மேம். இந்த மாதிரி ஹோமில் போய் இருக்கலாம், படிக்கலாம், என்ன வேணால் பண்ணணும். படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, மாத்திரை போனால் மைண்டில் எதுவும் ஏற மாட்டேது மேம். நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா, எவ்வளோ தெளிவாக பேசுகிற. உனக்கு ஒன்றுமே இல்லை. பேசுகிற மட்டும்தான் மேம் இப்படி இருப்பேன். வீட்டிலலாம் எனக்கு இருக்கவே பிடிக்காது, பேசுகிற மட்டும்தான் இப்படி இருப்பேன். இல்லைம்மா, நீ நல்லா தானேம்மா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தான் நினச்சிக்கிற அப்படி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைலாம் இருக்கட்டும் மேம், ஹாஸ்டலில் மட்டும் சேர்த்துக்கோங்க மேம். வீட்டில் இருக்க முடியல மேம். ஒரு ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையா போய் வேணால் இருந்துக்கிறேன். ஹாஸ்டல் மட்டும் சேர்க்க முடியாது. ஸ்லிம் ஆகணுமா உனக்கு? ஆமாம், அதனால தான் ஹாஸ்டல். நீ குண்டா இருக்கேன்னு சொல்கிறாங்களா? ஆமாம், வீட்டில் அம்மா பண்ணி மாதிரி தின்றா, எருமை மாடி மாதிரி தின்றான்னு சொல்கிறாங்க. வீட்டில் எங்கள் சித்தி இருக்காங்க. சித்தி சாப்பாடு கொடுப்பாங்க, கறி பொரிச்ச கறிலாம் இருக்கும்ல, கொடுப்பாங்க. கொஞ்சம் கான் எடுத்து வைப்பாங்க, 2 பீஸ். அவங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுவேன் மேம். அவங்க பிள்ளைங்களுக்கு தனியாக மேக்கப் செட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்காங்க. அவங்க அப்பா எல்லாம் வாங்கி அனுப்பிச்சிடுறாங்க, கொடை, ரெயின் கோட்டு. எனக்கு அதனால தான் மேம் அங்கே இருக்க பிடிக்கலையே. வீட்டில் அந்த பிள்ளைங்க எல்லாருமே செய்கிறாங்க, ரெயின் கோட்டு, நல்லா ஒரு இந்த மாதிரி புருக்கா, இது இந்த மாதிரி இது டாப்பு எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க மேம். அதனால தான் எனக்கு அங்கே வீட்டில் இருக்கவே பிடிக்கல மேம். அதனால தான் வீட்டில் இருக்க பிடிக்கல. இங்கே நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடலாம். ஜெசிமாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை மேம். ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் நான் போய் பேசினாலும் போய் ஓடுங்கடி பயந்து ஓடுவார்கள். பாட்டி மேலே வச்சு துப்பினது, பேட் வேர்ட்ஸ் பேசுனது எல்லாம் இப்போ அம்மா சொல்லிட்டு போனாங்களே. அவங்களே என்னை தின்றா பண்ணி மாதிரி தின்றாலே, இப்படி பண்ணி கூட இப்படி தின்னா, அதை சனை பண்ணி மாடி எருமை மாடுன்னு சொல்லிருந்துச்சு. நான் இப்படி சொல்ல அம்மா சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனதுனால வீட்டில் எல்லாத்தையும் அடைச்சி போட்டுறேன்னா, கண்ணாடி எல்லாத்தையும் பார்த்தீங்களா, உடச்சது டிவியை உடச்சது, கண்ணாடியை உடச்சது. அவங்கள்ட்ட மட்டும் ஃபோன் இருக்குல்ல மேம், அவங்க மட்டும் ஃபோன் வச்சுருக்காங்க. எனக்கு தனியாக ஃபோன் வந்துச்சு. இந்த நோம்பு வரும்ல, நோம்புக்கு காசு வாங்க போனப்போ என் ஃபோனை நானே ரெடி பண்ணுறேன். அம்மா மறுபடியும் ரெடி பண்ணி கொடுத்துச்சு, 1500 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுத்தது. அம்மா உடச்சிட்டு அம்மா ஃபோனை நான் உடைச்சேன் மேம். ஏன்? இது என் ஃபோனை பிடிங்கிருச்சு அம்மா. டிவி பார்க்க விடல, என் தம்பி டிவி பார்க்க விடல மேம். டிவி பார்க்க விடலன்னு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் என் அம்மா ஃபோனை எடுத்து உடச்சி சிம் எடுத்துட்டேன். சிம் அடிச்சதுக்காக அம்மா என் ஃபோனை போட்டு உடச்சிச்சு. செய்யலாமா அப்படியெல்லாம்? சரி, கோவம் கம்மி பண்ணோம்ல. ஏன் உனக்கு எப்படி கோவம் வருது தெரியல மேம். கோவம் வந்தால் நானும் அடக்க தான் முயற்சி பண்ணுறேன். சும்மா அந்த அஸ்மானி ஓதுறது, சுபானெல்லாம் சொல்கிறது நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் மேம். முடியல, கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசுனா
கொஞ்சமாக கோவம் குறையும்ல மேம். அதுவும் இல்லாமல் மயிலாடுதுறைக்கு போனதுக்கு அதுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடச்சிட்டாளுங்க. வர சொல்லுங்க. அம்மா மட்டும் கூப்பிடுங்க மேம். ஏன் அம்மா மட்டும், அத்தா வேணாம் அத்தா. அவ்வளோ தெளிவாக பேசுனாங்களா? தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க தெளிவாக இருப்பாங்க மேடம். இங்கெல்லாம் எங்கெங்கே தெளிவாக இருக்குமோ அங்கங்கே தெளிவாக இருப்பாங்க. இந்த கன்னத்தில் அடித்தது யாரும் தெரியுமா மேம்? அத்தா தான் போட்டுட்டு வந்து அடித்து போட்டுச்சு கன்னத்தில். நீ என்ன பண்ண அவனை? நான் என் தம்பியை சும்மா சும்மா நோண்டிடுப்பேன். நைட்டு தூங்கல சும்மா நோண்டிட்டு நான் தூங்கு. அதுக்கு வந்து சப்புன்னு அரைஞ்சிருச்சு. நோண்டிட்டுன்னா என்ன பண்ணுவேன்? சும்மா இப்படி கையை இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பேன். தூங்குறவள எழுப்புவா, அடிப்பா. மாத்திரை போடணும், என் பெத்தாக்கு மாத்திரை போடணும், சுகர் பேஷண்ட். அவங்க தூங்கும் போது நோண்டி விட்டுருவா. அவனை போய் அடித்து அவன் அழுது எங்களை அவங்க சத்தம் போட்டு நைட்லேயே 12 மணிக்கு சண்டை வந்து அந்த தெருவில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் வந்து தூக்கங்கிறதே கிடையாது. டாக்டர்லாம் கேட்டாலும் டேப்லெட் கொடுங்க, டேப்லெட் கொடுங்க, டேப்லெட் கொடுத்து இந்த மாதிரி எழுந்திருச்சு சார். ஆனால் மேம் டேப்லெட் கொடுக்குறது சரி மேம். எங்கள் சித்தப்பா இந்த வாயை பிடிச்சி போட வச்சுருக்காங்க. அப்படிதான் டாக்டர் வாயை பிடிச்சி வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க ரொம்ப நாளாக. இப்போ மாத்திரை போட்டு 6 நாள் அடிக்காம அவங்க ஏன் அடிச்சாங்கன்னு கேளுங்க மேடம். அந்த டிவி என்ன பண்ண சொல்லு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேம். அவங்க முன்னாடி ஒரு டிவி மாட்டி வச்சுருக்காங்க மேடம். அவர் டிவிக்கு வாங்கி அதை தூக்கி எதையோ எரிஞ்சா ஓரத்தில் பிளாக் ஆகி நின்று போச்சு. அது எங்கள்கிட்ட கூட காசு கேட்கல. அவரே 3500 கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதையும் நான் திரும்ப உடைப்பேன். அவங்களே பெரிய டிவி மாட்டிருக்காங்க, இவங்களுக்கு வாங்கி தரணுமா? அது இருக்கா மேம்? இவங்க தான் அந்த வீட்டில் இருக்கும்னு நினச்சி சண்டை வந்து இப்போ எங்கள் அத்தம்மா கூட பேசவே இல்லை. இந்த இது போட்டுட்டு வந்ததுனால வீட்டில் யாரும் இது கூட பேசுறதில்லை. ஜெசிமா எங்கள் சித்தி மகளும் மயனும் ரொம்ப நல்லா பேசுங்க. சலிமத்தா இப்போ யாருமே பேசுறதில்ல. இது கூட மட்டும்தான் பேசுகிறாங்க. இப்போ யாருமே பேசுகிற சண்டை போட்டதுனால எங்கள் அத்தம்மா வளர்க்காரு இது கூட பேசவே இல்லை. இது போட்டுட்டு யாரால சண்டை யாராவது வச்சு நான் ஏன் போறேன் என்ன பண்றேன்? வீட்டில் சண்டை வர்றதே இவங்க 2 பேரால தான் மேடம். அவள் சொல்கிறா அவளுக்கு கோவத்தை அடக்க முடியலையும். ட்ரை பண்ணுறாளாம், துவா பண்ணுறாளாம், ஆனால் அவளால் முடியலையும். பொய் சொல்றா மேடம். அவள் சொல்றது எல்லாமே பொய். அவளோட டார்கெட்டே நான் தான் மேடம். இல்லைம்மா, அவள் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவளால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. அமைதியாக இருக்கிறத மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுறது இல்லை. எதையுமே கண்டினியூ பண்ணதான் வேலை 3 வேலை கொடுத்துருக்காங்க மேம். 2 வேலை மட்டும்தான் மதியானம் தரவே இல்லை மேம். அந்த 2 வேலை போடுறதுக்கு நீ காசு தந்தாதான் மாத்திரை போடுவேன். நீ எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம் தான் நான் மாத்திரை இதை பார்த்தது யாரு மேம்? இந்த ரயானோட பேசுனது எங்க மாமி, அவங்களோட தங்கச்சி. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தான் இது அவங்க வந்து ஃபோனில் உங்கள் ஷோ பார்ப்பாங்க. நாங்கள் இதுக்கு போகிறோன்னு சொன்னதுலேருந்தே அவங்க பார்ப்பாங்க. அப்போ பார்த்து எங்களை மாதிரி அந்த ரஹ்மானை கூட்டிகிட்டு வந்தவங்கள்ட்ட இப்போ அதை சொல்கிறா மேடம். இப்போ யூடியூப்பில் பார்த்தோம், அதை பார்த்து உங்கள்கிட்ட சொல்லி இருக்காது. இப்போ நாங்கள் காசு யாரும் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்த வீட்டுக்கு போயிடுறோம். போய் அவங்க தூங்கும் போது ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு அசிங்கன்னா எங்க அம்மா எதுவுமே தர மாட்டாங்க மேம். ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிச்சா வாலிபால் கேட்டது கூட நான் அடம் பிடிச்சதான் நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதே மாதிரி நினைச்ச உடனே அது குடிக்க முடியும். நினைச்ச உடனே எங்களுக்கு வருமானமா நினைச்ச உடனே ஒரு பொருள் வாங்க அதால போக முடியுதுல்ல. நினைச்ச உடனே இதுக்கு ஒரு பொருள் வாங்க போக முடியல. எனக்கு நினைச்சேன் இது மாசம் வந்து கேட்ட உடனே தான் வாங்கி தருது. கேட்டோன்னுதான் அடம் பிடிச்சாதான். எங்க போனாலும் இவளோட பிரச்சனையே இதுதான் மேடம். ஆனா எங்க பையனுக்கு நாங்க எதுவுமே செய்யலை இது வரைக்கும். எங்க பையன் வந்து எந்த இதுவுமே செய்ய மாட்டோம். நாங்க இவளை மட்டும் தான் கவனிப்போம், இவளை மட்டும் தான் நான் பார்ப்பேன். எங்க வீட்டுக்கு நாங்க பொய் சொன்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. இவ கேட்குற பொருளை அடுத்த நிமிஷமே என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் வாங்கி தரலன்னா என்ன சொல்கிறா? போய் வெளி வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் எனக்கு 5 ரூபா தாங்களே 10 ரூபா தாங்களே. நைட்டு இவங்க 2 பேரும் தூங்கவே மாட்டாங்க. அவங்க பேசட்டும், அவங்க சொல்றதெல்லாம் என்ன கமெண்ட்ஸா? ரொமான்ஸ் 2 பேரும். அப்பா அம்மா ரொமான்ஸ் பண்றது நல்லதுமா, அது தப்பு கிடையாது. பிள்ளைங்க முன்னாடி எப்படி மேம் பண்றது? என்னன்னு கேட்டீங்க. இப்போ நான் ரொமான்ஸ் பண்றது தப்புன்னு நினைக்கிறியா? கிடையாது. அன்பை காமிக்கிறது நல்ல விஷயம். ரொமான்ஸ் பண்ண தப்பே கிடையாது. எப்போ தெரியுமா நீ கவலைப்படணும்? அப்பா அம்மா சண்டை போட்டாதான் நீ கவலைப்படணும். சண்டை போட்டுதான் செய்றாங்க. வீட்டுல சண்டை போட்டு ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் ரொமான்ஸ் சொல்ற உனக்கே கோவம் வருது. பக்கத்து வீட்டுல போய் பக்கத்துல போய் சொல்றது, அக்கத்துல போய் சொல்றது,
அதனால அந்த பிள்ளை என்கிட்ட பேசாது. சாப்பாடு போட மாட்டாங்க, 50 ரூபா தாங்க, 100 ரூபா தாங்க. அவங்க தரலன்னா அந்த காசை திருடிட்டு வந்துருவா மேடம். இப்போ ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னா ஒரு கடையில என்ன பண்ணுவா, திருடிட்டு வந்துருவா. பொருளுங்களெல்லாம் எனக்கு இது வேணும்னு கேட்பா. நம்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா, காசு எடுத்துட்டு வந்து, இல்லை நம்ம கம்மியானதா பார்த்து கேளு, நான் வாங்கி தரேன்னு. எனக்கு அந்த பொருள் வேணும்னா அதை அந்த இடத்த வந்து எடுத்துட்டாச்சும் வந்துடுவா. நினைச்சது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில பொருட்கள் வாங்க முடியும், ஒரு சில பொருள் வாங்க முடியாது. அதை ஏற்றுக்க முடியணும். அவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குவாங்க மேம். ஏம்மா, உங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, கரெக்டா? உங்களை எல்லாம் பார்த்துக்கிறாரு. உனக்கு ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு கூரை இருக்குல்ல, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அது கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உனக்கு? இந்த பிள்ளையாலேயே எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னது தெரியுமா? உங்களுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் வேற எந்த சேலஞ்சும் இல்லை. ஏதோ கஷ்டங்கள் இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு தவிர உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு அப்படி கிடையாது. அவள் பல விஷயங்களை ஃபைட் பண்ணுறான். அது நீங்கள் அன்பாக அவள்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான் அவளால் சமாளிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவள் சேஞ்ச் ஆகும். கேட்குற நேரத்துக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல. இல்லை, நீ ஒன்று புரிஞ்சுக்கணுமா, நீ கேட்ட உடனே ஒரு பொருள் வரணும்னு நினைக்கக்கூடாது. அது முடியாது. அப்ப அவங்களுக்கு மட்டும் கேட்டோன்னு ஒரு பொருள் வந்துச்சுல, போன்ல ஆர்டர் பண்ணோம்னா யாருக்கு? அவங்க எங்க சித்தி மகளுக்கு. அது என்னன்னா, ஒருத்தருக்கு கார் இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்கூட்டர் இருக்கும், ஒருத்தருக்கு சைக்கிள் இருக்கும், ஒருத்தருக்கு அது கூட இருக்காது. அவங்களுக்கு பிளேன் இருக்குல்ல, ஏர்பிளேன் இருக்குல்ல. எனக்கும் ஏர்பிளேன் வேணும்னா நடக்குமா? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களால வேலைக்கு போக முடியல. நீ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். வேலைக்கு போக முடியல போறது குடிக்கிறது. கரெக்டான क्वेश्चन. நல்ல கேள்வி, சரியான கேள்வி. அவ புத்திசாலி பொண்ணு. உங்களுக்கு தேவை இருக்கிறதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு. நியாயம் தானே கேக்குறாவ. அதாவது மேடம் அவ சொல்றது கரெக்ட் மேடம். அவ வந்து இந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் கூட நாங்க ஏத்துக்கிறோம் மேடம். அந்த வீட்டுக்குள்ள இருந்து அடிப்பா பாருங்க மேடம், என்ன நடக்குன்னே தெரியாது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா, இந்த வயசுல எந்த சேலஞ்சும் இல்லைன்னா கூட வீட்டில் இந்த வயசு ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் இருந்தால் ஒரு போராட்டம் தான். அதுக்கு அடிக்கடி இல்ல மேடம், இவ ஸ்கூல் முதல்ல ஒழுங்கா போனாலான்னு கேளுங்க மேடம். இவ ஸ்கூல் இருங்கம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அந்த பையனுக்கும் அதே தான் பிரச்சனை. ஆனால் மேம் என்னை ஒரு தடவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுருக்கா, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அவங்கள எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். இது படிக்கணும், அது படிக்கணும், இங்கிலீஷ் அவங்க மகளை சொல்லிக்கணும். இது கேட்டால் இதுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுது மேம். அவளுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன், அம்மாவுக்கு தெரியலன்னா நீ சொல்லிக் கொடு. ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல மேம், தமிழ்ல இங்கிலீஷ்ல வரும்ல மேம், அதில் பார்த்து படிக்கலாம். ஃபோன் இருந்தா என்ன செய்வான்னு நான் சொல்றேன்னு கேளுங்க. காலையில சாப்பிடுவா, ஃபோனை எடுத்து பாப்பா. மத்தியானம் சாப்பிடுவா, ஃபோன் எடுத்து பாப்பா. நைட்டு விடிய ஃபோன் பாப்பா. நைட்டு எத்தனை மணி, 1 மணி 2 மணி வரைக்கும் டிவி பாப்பா. மறுபடியும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த டிவி பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் கேட்பா மேடம். என்னைய அந்த டிவி பார்க்கும் போதெல்லாம் அந்த சேனல் இருக்கு, அந்த டிவியை ஆன் பண்ண உடனே அவளுக்கு கை நிறைய தீவனம் வந்து, அந்த தீவனம் வரலன்னு வச்சுக்கோங்க, என்னைய ஒரு வழி பண்ணிடுவான். அதனால தான் நீ வெயிட் போடுற. நீ வெயிட் போட போட உனக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். உனக்கே உன்னை பார்த்தா பிடிக்கிறதில்ல, ஏன்னா வெயிட் போட்டு ஸ்லக்கிஷ் ஆயிடுற. நீ எக்ஸசைஸ் எதாவது பண்றியா? என்ன எக்ஸசைஸ்? தங்கச்சி சொல்லி கொடுப்பேன், இப்படி கையை தூக்குறது அதெல்லாம் பத்தாது, நடக்க போகணும். அவ திண்ட தட்டே நான் ஊத்தி வைக்க மாட்டான் மேடம். சேர்ல உட்காந்துப்பா, தண்ணி முதக்காரி நான் தான் கையில அள்ளிட்டு போய் கொடுக்கணும். தண்ணி அள்ளிட்டு வா, அந்த தண்ணி அள்ளிட்டு அந்த கிளாஸை ரூம்ல இருந்து தூக்கி எறிவா மேடம், எடுத்துட்டு வா. அதுங்க யார் நிக்கிறாங்கலாம் பார்க்க மாட்டா, தூக்கி எறிவா அந்த பொருளை. ஒரு விஷயம் நான் சொல்லவா, நீ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தி அம்மா அப்பாக்கு மரியாதை கொடுக்கலன்னா உன்னை வந்து ஹோம்ல எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, அங்க ரொம்ப கடுமையா இருக்கும் வாழ்க்கை, சாப்பாடு கூட கிடைக்காது. வீட்டுல எங்க சித்தப்பா அடி நினைச்சு, நீ ஒழுக்கமா இருந்தா யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு வாட்டி நீ இந்த மாதிரி அடம் பிடிச்சு அம்மாவை அடிச்சு எல்லாம் பண்ணியானா ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, அங்க சோறு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்படி போனோமா உனக்கு? அப்பா அம்மா இருக்கிறதுக்கு பசங்களை ஹோம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், ஃபேமிலி இருக்கு, சேர்த்துக்க மாட்டாங்க. தம்பி தான் மேம் பிரச்சனையே அவளுக்கு, அவனை கண்டாலுமே பிடிக்காது. இருமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலன்னா ரொம்ப மோசமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சொன்னா கேட்கலன்னா அடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்திருந்தான், அவனை 3 மாசம் ஹோம்ல போட்டாங்களாம். 2 இட்லி தான் கொடுப்பாங்களாம்.
அப்புறம் மத்தியானம் இவ்வளோண்டு சாப்பாடு. அப்போ தான் அவன் வெயிட் லூஸ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரியெல்லாம் உன்னை கொண்டு போய் விடக்கூடாதுல்ல. நீ ஒழுக்கமாக இல்லைன்னா இன்னொரு வாட்டி நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறது வேற. சரியான கம்ப்ளைண்ட் போயிடுச்சு வச்சுக்கோ, போலீஸே வந்து உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. நான் இப்போ வீட்டுக்கு போனால் எங்கள் சித்தப்பா வந்து வெளியில இருந்து அடிப்பாருன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க எல்லாரும். அவர் ஏன் மேடம் அடிக்க போறாரு? சித்தப்பா மட்டும் உங்கள்ட்ட சொன்னேன்ல, பற்றி அடிச்சாங்க திட்டுனாங்கன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அதனால அடிப்பாங்க நீங்கள் 2 பேருமே சொன்னாங்க. யாருமே ஒன்றும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் நீ பிஹேவ் பண்ண, நீ யாரையாவது இன்னொரு வாட்டி அடிச்சியான்னா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நீ எல்லாம் போகவே வேண்டாம், நேரம் அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. புரியுதா? புரியுதா? சரி. உன் கோவம் என்னதுன்னு எனக்கு தெரியுது. இனிமே யாரும் உன்னை தப்பா பேச மாட்டாங்க, உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. நீ வெயிட் ரெடியூஸ் பண்ணமானா நீ தான் முயற்சி எடுக்கணும். ஸ்கூலில் சேர்த்து சொல்லி சொல்லுங்களேன். ஹெட் மாஸ்டர் சார் உங்க காலில் கூட விழுவுறமா ஸ்கூல் பக்கமே அனுப்பிச்சிடாதீங்கன்றாரு. அந்த அளவுக்கு இவ என்ன பண்ணுவா, 8வது படிக்கும் போதே 12வது படிக்கிற பசங்களை போய் அடிச்சுட்டு வருவா மேடம். 12th வீக் அதுக்கு மேல மண்ணள்ளி போடுறது, எச்சிய துப்புறது, அந்த பசங்க முடிய இழுத்து கையில புடுங்கிட்டு வந்துருவா மேடம். காம்பஸை வச்சு குத்துறது. ஒரு அம்மா அவங்க ஸ்கூலுக்கு சண்டை போட்டு வந்திருக்காங்க, அதை சார் என்கிட்ட சொல்லல. காம்பஸை வச்சு குத்தி ரத்த அளவுக்கு அந்த பொண்ணை அடிச்சு சார் பயப்படுறாரு. பாரு, மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் திங், மருந்து ஒழுங்கா சாப்பிட்டாதான் உன்னோட கோவம் கண்ட்ரோல் ஆகும். அது பேசிக் ப்ராப்ளம். ஓகே, ஹாப்பியா இருக்கணும்னா நீ எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும். நடந்து வேத்து கொட்டினா உனக்கு இந்த உனக்கு உடம்புல இருக்கிறது கெட்ட தண்ணி எல்லாம் வெளியே போகும். யூ வில் ஃபீல் பெட்டர். புரியுதா? அதே மாதிரி சாப்பாடு அளவா சாப்பிடணும். கண்டதெல்லாம் தின்னியானா என்ன ஆயிடும்னா வயத்துக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும், உனக்கே நல்லா ஃபீல் ஆகாது. இவ இதாகிறத விட மேடம், இவ வந்து ட்ரெஸ் ஒழுங்கா பண்ண மாட்டா மேடம். நான் வந்து வெளியில எல்லாம் போனா நாங்க வந்து உள்ள சாதாரணமா நைட்டி இதெல்லாம் போட்டு புர்காவை தான் போட்டுப்போம் மேடம். அந்த புர்காவை போட்டு நோஸ் பீஸ் தான் கட்டுவோம். அதை அந்த இதோட பிடிச்சி பஸ்ல எல்லாம் இழுத்து பஸ்ல எல்லாம் என்ன துப்பு சொல்ற? அம்மாவை துப்புன்னா சொல்லு. ஒரு ட்ரெஸ் இங்க வெளியே வந்திருக்கல மேம், ரூம்ல மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்து தந்துச்சு. ஒரு விஷயம் சொல்லுவாமா, உடம்ப மறைச்சுக்கிறதுக்கு துணி இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சரி, நீ போய் வெளியே போய் இருந்து பாரு. ஒரு நாளைக்கு அப்பா அம்மா இல்லாம ரோட்ல போய் இருந்து பாத்திருக்கியா? என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? ட்ரெஸ் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல சொல்ற. ஆனா மேம் தங்கச்சியை பார்க்க எனக்கு கோபம் தான் மேம் அதிகமா இருக்கு. அவன் நைட் ட்ரெஸ் போடுறது எல்லாம் போடுறது எனக்கு தான் மேம் இவங்கள்ட்ட கேட்டா வாங்கிக்க மாட்டாங்க மேம். நீங்க கொஞ்சம் அவள்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா பெரிய மாற்றம் வரும். சரி, இப்போ ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கு, ஒன்றும் பண்ண முடியலன்னு வெளியில வாடகைக்கு போகலான்னு பார்த்தாலும் வாடகைக்கு இந்த பிள்ளை. ஆனால் இது என்ன பண்ணுச்சு தெரியுமா மேம், வெளியே வீட்டுக்கு போய் குடியடிச்சு அந்த இது என்ன பண்ண தெரியுமா, நல்லா போட்டுட்டு வந்து வீட்டில் அம்மா அடிச்சு போட்டு வீட்டுக்கு 2 பேரும் மேடம் வீட்டுக்குள்ள நாங்கள் எல்லாரும் படுத்துருவாங்க மேடம். 10 மணிக்கு அவர் வேலையை விட்டு வரவர் அவர் வந்து நெருப்புல நிற்கிறாரு. சரி நானும் விட்டுருவேன். நம்ம வந்து அவரை எதுவும் சொல்ல முடியாது, அவருக்கு வீட்டில் கஷ்டம், இவளால பிரச்சனை, மன கஷ்டம்னு விட்டுருவேன். தண்ணி அடிச்சுட்டு உள்ள வந்தோடனே படுக்க மாட்டாங்க மேடம். அதை பத்தி அவளை அடிக்க அவர் இவளை அடிக்க நடுவுல மாட்டிக்கிட்டு அதை பத்தி ஒரு நாள் ஏதாவது சொல்லிச்சேன் மேம். நான் சொல்ல தானே இப்போ சொல்லுறேன். சரி, குறை சொல்றது அப்பா அம்மா குறை சொல்றது நிறுத்து. உனக்காவது அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தெரியும், என் ஃப்ரெண்டு கூட அம்மா இல்ல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அது உனக்கு நீ அடிக்கிற அம்மா அப்பாவை ஒரு வாட்டி அடிச்சு நைட்டு. சரி, அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறுத்துங்க. சரி, இதுக்கு வேற தீர்வு என்ன? இல்லை, தீர்வு இதுதான். நீங்க அவள்கிட்ட அன்பா இருக்கணும். அவ என்ன கத்தினாலும் கொஞ்ச நாளைக்கு திருப்பி கத்தாதீங்க, அன்பா இருங்க. இன்னொரு வாட்டி நீ அம்மாவை அடிக்கவோ யாரையாவது தப்பா பேசவோ செஞ்சா நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கொண்டு போய் விட போறோன்னு. இல்லை, மருந்து சாப்பிடு, உன்னோட கோவம் கம்மியாகும். நீ ஒழுக்கமா ஒரு மாசம் இருந்தியானா நானே நல்ல ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். ஓகே, நல்ல பிள்ளையா நல்லா பிஹேவ் பண்ணிரு. உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும், அடுப்பாங்கரையில சமைப்போம். என்னைய சமைக்கும் போது இவ சமைக்க விட மாட்டா. அதனால வந்து என் தங்கச்சி சமைப்பா. இப்போ போய் அடுப்பாங்கரையில சாப்பாடு போறவ சாப்பாடு போடாம சிலிண்டர் ஆன் பண்ணி விட்டு பற்ற வச்சு விட்டு ஓடியாந்துருவா. அது மேல துணி எடுத்து போட்டு அவ என்ன செய்வா, அவங்க வீட்டுக்காருக்கு உடனே ஃபோன் அடிச்சிருவா, ஏங்க சிலிண்டரை பற்றி வச்சுட்டா எரிச்சிட்டா.
அப்போ வந்து அந்த மாதிரி கண்டிக்கும் போது இவளுக்கு இதாகும் மேடம். இவ எந்த தப்பும் செய்யாம இல்லை மேடம், எல்லாமே இவ செய்வா மேடம். இவ கோவம் அடக்கிறதுக்கு ஏன் மருந்து கொடுக்கறது? மருந்தெல்லாம் சாப்பிட்றா மேடம். இப்போ தூங்குவா, தூங்கி எந்திரிக்க முன்னாடி சாப்பாடு முன்னாடி இருக்கணும். அந்த சாப்பாடு முன்னாடி இல்லைன்னா, கறி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் கறி வாங்கிட்டு வா, எனக்கு வாங்கிட்டு வா, அப்போ தான் சோறு சாப்பிடுவேன், இல்லைன்னா உடைச்சிருவேன், அதை உடைப்பேன். எங்கள் மாமியார் கட்டில் 4 கட்டில் உடைச்சிருக்காங்க. இந்த ஒரு வாட்டி நீ ஏதாவது உடைச்ச ரோட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் சாப்பாடு தண்ணி சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படணும். வேணுமா உனக்கு? அப்படி ஒழுக்கமா இல்ல வச்சுக்கோ. இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. உனக்கு வீட்டுல இடமே கிடையாது. இப்ப என்ன பண்ற, நம்ம புள்ள பாவம் பாவம்னு பேசாம இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் மேடம் ஒழுக்கமா இருக்கோம்னா அவங்க பிள்ளைங்க ஒழுக்காருங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கூட துப்பு இல்ல. அவங்கள பேசுறதுக்கு இவளுக்கு ரைட்ஸே இல்ல மேடம். அவங்களதான் பாத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு தடவை கூட புள்ள கூட மனசு இல்லை மேம். அந்த பிள்ளைங்க எழுப்பி போய் கூட்டு நைட்டு சாப்பாடு அத்தா கொண்டு வந்தா பரவாயில்ல, நைட்டு அதுக்கு தான் ஊட்டி விட. எனக்கு ஒரு பிள்ளைய கூட மனசு இல்லை, அவனுக்கு தான் ஊட்டி கொடுக்கும். ஒன்னா இருக்கிறது கஷ்டம். நீங்க ஒன்னா இருந்தீங்க. அதுதான் மேடம் இப்ப எங்க பிரச்சனையே மேடம். அதுக்காண்டிதான் நாங்க இங்க வந்திருக்கோமே மேடம். வச்சு நான் தனியா இருந்துக்கிறேன், தனியா இருந்துக்கிறேன்னா இடம் பத்தல. வீட்டுக்குள்ள வந்து சின்ன வீடு தான் மேடம், எங்க வீடு பெரிய வீடு எல்லாம் கிடையாது. வாடகைக்கு போனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 1 மாசம் வாடகைக்கு போயிருந்தேன் மேடம். 15 நாள் என்ன அந்த வீட்டுல இருக்க விடல. சரி, நான் ஒருத்தர்கிட்ட பேசிடுறேன். நான் பேசிட்டு நீங்க ஒரு வாரம் பொறுமையா இருங்க. நான் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பார்க்க முடியுமா பாக்குறேன். சரிங்க. ஆனா இந்த ஒரு வாரத்துல அவ ஏதாவது அடிக்கவோ உங்களை திட்டுவோ ஏதாவது சில்மிஷம் பண்ணினா அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க யாரும். எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியல. அதனாலதான் எனக்கே இவகிட்ட பிரச்சனை இருக்கா இல்ல எங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா? இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க. இதனால இது அதுக்குள்ளேயே சுத்தி வரீங்க. ஆமா, அவளுக்கு கோவம் வருது, அவ தப்பா பிஹேவ் பண்றா, உங்களுக்கு அதனால கோவம் வருது. நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுறீங்க, அதுக்கு அவளுக்கு இன்னும் கோவம் வருது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவளை வந்து தேவையில்லாம பேசுறாங்க, அவளை பார்த்து கமெண்ட் பண்றாங்க, அவ பாடியை பத்தி கமெண்ட் பண்றாங்க. அவ சித்தப்பா பசங்களை பார்த்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமேன்னு யாரும் அவளை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்றது இல்லை. அதாவது இப்ப நமக்கு தெரியும் மேடம், இந்த ஃபேமிலியில இருக்கோம், அவங்க கிட்ட பைசா இருக்கு வாங்குறாங்க, நம்ம கிட்ட இல்ல. அந்த இது இவளுக்கு இல்ல மேடம். அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையே. இப்ப நம்ம அவங்கள வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாதம்மா. இப்ப நம்ம அவங்கள வாங்காதுன்னு சொல்ல முடியாது, இவளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லவும் முடியாது. நான் ஆனா மேம் அவன் போட்டு ட்ரெஸ் போட்டு எனக்கு வெறுப்பேத்துறான் மேம். அது வெறுப்பாகிறது உன்னோட தப்பு. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தர் 10 லட்சத்துக்கு ட்ரெஸ் போடுவாங்க, அது வேணும்னு ஆசைப்பட முடியுமா? அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீ அவங்கள பாத்துக்கணும். எப்ப பாரு அவங்கள குறை சொல்லிட்டே இருக்க. உங்கள்கிட்ட நான் சொல்றேன், அவ வெகுலியா இருக்கா, அவளுக்கு கள்ளம் கபடம் இல்லை. அவளுக்கு நம்ம எல்லாம் ப்ராசஸ் பண்ற மாதிரி அவளுக்கு ப்ராசஸ் பண்ண தெரியல. அவ ஓப்பனா இருக்கா. அவளை தயவு செஞ்சு திட்டாதீங்க. அவளுக்கு அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க. அவ நிச்சயமா திருந்துவான். இது மனசுல இருக்குது. என் மயன் பிறந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. அவனை தூக்கி அங்கிட்டு போடு வேணாம், அவன் தூக்கி போடு. ஆனா மேம் நைட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போறது என் ட்ரெஸ் பூரா இதுவாகும் மேம். சம்பந்தமே இல்ல அதாச்சும் பேசுவா மேடம். சம்பந்தமே இல்ல. அவன் ரெஸ்ட் ரூம் போற நைட்டு தூங்கல. நைட்டு தூங்கல பாத்ரூம் போயிடும். சின்ன பையன், அம்மா பாத்துக்குது. மேடம் இன்னமும் நான் யூரின் போற துணி எல்லாம் துவைக்கிறேன். எந்த தாயுமே இதை செய்ய மாட்டாங்க மேடம். அம்மா திருப்பி அந்த குழந்தைகிட்ட ஒத்தைக்கு நிக்கிறீங்க. இல்ல உள்ள புத்திதான் அப்ப அதுக்கு இருக்கு. நீங்க ஒரு 2 நல்ல வார்த்தை அவளை பத்தி பேசுங்க. அவள்கிட்ட என்னெல்லாம் நல்ல குணம் இருக்கு சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்ல மேடம் அவள்கிட்ட. அதாவது நமக்கு அன்பா பேசினா அவ எப்படி இருக்கா சொன்னா எது சொன்னாலும் அது கேட்டது வாங்கி. 2 பேரும் கொஞ்சம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? அவளை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லுங்கம்மா. இருங்க, நீங்க சொல்லுமா. இங்கிறத யாருக்கும் கொடுப்பாம இதா நீ தின்னு கொடுப்பேன் மேம். நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அம்மாவுக்கு. நான் உன்ட்ட கேட்டேனா நான் உன்னே மாதிரி பண்ணி மாத்தின்னு சொல்லும். இப்போ கூட கொடுத்தாங்க மேம். இந்த அம்மா நான் உன்ட்ட கேட்டேன் நன்னிட்ட கேளுங்க. திங்கிறத கொடுப்பா. இப்போ ஒரு குழந்தைய பார்த்தா தூக்கி கொஞ்சம் ஆசைப்படுவா. இப்போ என் பேத்தியெல்லாம் பார்த்த உடனே தூக்கி வேகமா கொஞ்சுவா, தூக்கி வச்சா. அது ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இப்போ இவங்க என்னது செய்கிறாங்களே, இது மாதிரி நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க.
ஒரு விஷயம் அந்த மட்டும் சொல்றேன். ஈகோ மாதிரி நீங்க அவளை நல்லா பாத்தீங்கன்னா, பாசமா இருந்தீங்கன்னா, அவ கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். இப்போ நார்மல் ஆயிரும் அவளுக்கு மருந்து அவ நல்ல மாத்திரையே தேவை. ஸ்மார்ட் கேர்ள். அவளுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ இப்போ ஃபிட்ஸ் வருது இல்ல? டேப்லெட் போடலன்னா வரும் மேடம், இல்லைன்னா வராது. டேப்லெட் போட்டுக்கறாளா? டேப்லெட் போடுன்னு மேம் இப்படி வாயை பிடிச்சி போட வச்சாங்க. அதனால தான் நீ மேம் சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி உனக்கு தருது? மேம் எடுத்து இங்கே வைக்க முடியாது. இப்போ இதுதான் இடம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டோட இடம். இங்கே வச்சுட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. நான் போடுற வரைக்கும் அது நின்று வேலையை தான் ஆமா. பார்த்துட்டு ஏன் நீ எங்கேயாவது குப்பையில போடுவோ இல்லன்னு சாப்பிடாம இருந்தா உனக்கு ஃபிட்ஸ் வரும்ல? அப்புறம் யாரு கஷ்டப்படுறது? எல்லாத்துக்கும் அம்மாவை குறை சொல்லாதே. அவ வேலையை அவளை செய்ய சொல்லுங்க மேடம். அவளோட வேலையை எல்லாத்துக்கும் என்ன டச் அப் கேர்ள் மாதிரி வச்சு என்ன நீங்க ஏன் பண்றீங்க? அடிமையாவே என்ன நீங்க ஏன் வச்சிருக்காங்க. பண்றீங்க? இந்த புள்ளைய பெட்ல சேர்க்க சொல்லி ஒரு வாரமா சொல்லி இருக்காங்க. கல்லடப்பு இருக்கு, யூரின்ல கிருமி இருங்க இருக்கு. ஒரு நிமிஷம். நீ சாப்பிட தட்டை கழுவி வைப்பியா? கழுவி வைக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட. உண்மைதான் சொல்றேன் மேம். பொய் ரூம்ல என்ன பண்ண? தூக்கி எரிவையில கிளாஸ் எல்லாம் தண்ணி அடிக்கும். இப்ப கேக்குறீங்க முன்னாடி கேக்குறீங்க? எப்பவுமே எப்பவுமே எப்போமா தூக்கி தான் எறிவேன். ஏன் ஒரு வாட்டி தூக்கி எறிஞ்சானா சாப்பாடு போடாதீங்க, பட்னியா கிடக்கட்டும். சாப்பாடு தூக்கி மேல எரிவா கொடுக்காதீங்க என்ன சாப்பாடு. அது ஒரு இன்னொரு வாட்டி அவ சாப்பாடு தூக்கி போட்டா அவளுக்கு என்ன சாப்பாடே கொடுக்காதீங்க, பட்னியா கிடக்கட்டும். அது 8 வயசு மேம். 8 வயசுல உட்காந்து தண்ணி மாதிரி தின்றா, எருவு மாதிரி நீ அதே சொல்லாதம்மா, தின்றா. திருப்பி அதே சொல்லாதம்மா. இன்னொரு வாட்டி அவ தூக்கி போட்டா வச்சுங்க, சாப்பாடு போடாதீங்க. சாப்பாடு தட்டு போட்ட வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? ஆமா, அவன் என்ன குற்றவாளி அங்க? அவ குற்றவாளி இல்ல மேடம். உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதா நான் சொல்றது? சரிங்க மேம், நாங்க அவள்கிட்ட பாசமா நடந்துக்கிறேன் மேடம். அவ இன்னொரு வாட்டி இந்த பாரு, இன்னொரு வாட்டி நீ சாப்பாடு தூக்கி போட்டேன்னா உனக்கு சாப்பாடே கிடையாது. அப்புறம் புரியுதா? நீ நல்ல பொண்ணு, தைரியமா இரு. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உனக்கு அவ்வளவு கியூட்டா இருக்க. உங்கள்கிட்ட பேசணும் தான் மேடம். ஒரு மேக்கப் செட் வாங்கினாங்க. எதுக்கு உனக்கு மேக்கப்? அவளு தான் மேம் வச்சிருக்கா. அவள் கல்யாணத்துக்கு போனா கூட வச்சிருக்கா மேம். எல்லாமே அவளு தான். மேக்கப் செட் வாங்கி உங்களுக்கு துப்பு இல்லை, எதுவுமே இல்லை உங்களுக்கு. நான் அண்ணி தான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரி நான் அமைதியா இருந்தேன். சரி, மேக்கப் செட் உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கணும், சம்பாதிச்சு நீ வாங்கிக்கோ. எங்க போய் மேம் அப்ப சமாளிக்கணும்? கஷ்டம் தெரியறது இல்ல, அப்ப துப்பு இல்ல சொல்லக்கூடாது. எனக்கு மேக்கப் செட் வாங்கணும்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் வாங்கிப்பேன், யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். அதனால அப்பா அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதுல ஹாப்பியா இருக்கணும். மேம் ஒரு சில நேரம் என் ஃப்ரெண்டு தேஜா, பாய் ஃப்ரெண்டு, ஒரு தடவை போய் ஊர்னிக்கிட்ட உட்காந்து ஒரு பையனோட போய் உட்காந்து பேசுகிறேன். மேம் பையனோட பேச எனக்கு பிடிக்காது. தேஜாவோட மட்டும்தான் பேசுவேன். கை கொடுத்து பர்த்டே எனக்கு பேசுகிறேன். பையனோட உட்காந்து ஊர்னியாண்ட அதையே சொல்லிக்கிட்டு அவனோட பேசாண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, இல்லையா அவனை கல்யாணம் பண்ணிச்சு பிள்ளையா பெற்று வச்சிடலாமேன்னு சொல்லுது. யாரோடையும் போய் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லுது. வாயிலிருந்து வர்றது உண்மையிலே இதுதான் மேம் சொல்றது. அப்படி இல்லை மேடம். அவ 6 மணிக்கு பொழுதடைஞ்சு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இவ என்ன தெரியுமா, வயசுக்கு வந்தோன்னு எங்க இதுல வெளியவே அனுப்ப மாட்டோம். அந்த நினைப்பே இல்லாம வேற தெரியாதுமா. நான் சொல்றேன் பண்றீங்க. எனக்கு ஒரே நைட் ட்ரெஸ் மேக்கப் செட்டு மட்டும் போதும் மேம். நான் வீட்டுல ஒழுங்கா உங்க வாய்க்கு பயந்து நான் ஒழுங்கா இருக்கேன் மேம். உங்க வாய்க்கு பயந்து நான் ஒழுங்கா மேக்கப் செட் கொடுத்துதான் நீ ஒழுங்கா இருக்கணும்னு நீ ஒழுங்கா இருக்காதே. எதுக்கு உனக்கு மேக்கப் செட்டு? எதுக்கு மேக்கப் செட்டு? அவ மட்டும் வச்சிருக்காங்க மேம். அதான் அதுல இருந்து வெளில வர நீங்க மாட்டீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கிற இதுக்குள்ள வரவே மாட்டா மேடம். அத எங்களோட கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்கப் செட் வேற என்ன வேணும் உனக்கு? மேக்கப் செட்டு ஒரு நைட் ட்ரெஸ் நைட்டுக்கு போட மட்டும் நானே துவச்சு போட்டேன். அதை உனக்கு மேக்கப் செட்டும் நைட் ட்ரெஸ்ஸும் நான் வாங்கி தரேன். ஆனா அடுத்து வேற ஏதாவது கேட்டேன்னா? வேற எதுவும் கேட்க மாட்டேன். 10 நாளைக்கு ஒழுக்கமா இருப்பியா? இருப்பேன். என்ன கலர் வேணும் உனக்கு? பிங்க். பிங்க். நீயே போய் சூஸ் பண்ணிக்கிறியா நான் வாங்கி கொடுக்கட்டுமா? நானே சூஸ் பண்ணேன். நான் சொல்றது கேப்பீங்களா நீங்க? ரெண்டு கேட்கணும். அவளை திட்டக்கூடாது. அவளை அவ செஞ்ச தப்பெல்லாம் திருப்பி எடுத்து சொல்லக்கூடாது. அடுத்தது அவளை கெட்ட வார்த்தையில யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள திட்டுங்க, அவளை சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு அவ சொன்னா கேட்கலன்னா கூட அவ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வரை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓகே? டாக்டரை பார்த்து அவ காம் டவுன் ஆகிறதுக்கு மருந்து கொடுக்கணும். இது எல்லாத்த விட முக்கியம் என்னது தெரியுமா?
அவ கேட்ட பொருளை கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது இன்னையோட விட்டுருங்க. ஓகே, ஒரு வாட்டி நீங்க திருப்பி அவ அடிக்கும் போது அதுக்கு வந்து கான்சிக்வன்ஸ் இருக்கு. அவ அடம் பிடிச்சா, அவ உங்களை அடிச்சா அதுக்கான தண்டனை அவ அனுபவிக்கணும்னு அவளுக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சதுன்னா அடுத்த வாட்டி அவ அதை பண்ண மாட்டான். என்ன பண்ணினாலும் நீங்க பொறுமையா இருக்கீங்க, இல்லைன்னா அவ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணறதுனால நீங்க பயப்படுறீங்கன்னு நினைச்சுதான் உங்களை அடிக்கிறாவ. இன்னும் ஒரு வாட்டி அவ அடிச்சா அந்த அடிச்சத்தோடு பலனா அவ அனுபவிப்பான்னு அவளுக்கு தெரியணும். பயம் இல்ல மேடம். அந்த பயம் எப்படி வரும்? பயமே இல்ல. ஏன் பயம் இருக்கு நமக்கெல்லாம்? நான் போய் உங்களை அடிப்பேனா? நான் உங்களை அடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதோட வினைய நான் அனுபவிக்கணும்ல. நீங்க என்ன வந்து அடிப்பீங்களா? அடிக்க மாட்டோம். ஏன்? அடிச்சீங்கன்னா அதோட வினைய நீங்க அனுபவிக்கணும். கரெக்டா? அந்த பயம் அவளுக்கு இல்ல. ஆமா மேடம். அந்த பயத்தை மட்டும் கத்து கொடுங்க. அதை தான் நம்ம அவளுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க எப்படி கை வைங்க. நான் உங்க மேல ப்ராமிஸா சொல்றேன், இதோட அம்மா மேல எதுவுமே ஒரு கை கூட படாது மேம். வந்தது கை படாது அம்மா மேல. அப்பா மேல கை கெட்ட வார்த்தை வரக்கூடாது. வராது. ஓகே, வராது. இந்த மேக்கப் செட்டு துணி டார்கெட் நடந்துடணும். தரேன். மேக்கப் செட்டு துணி வாங்கி தரேன். சரி, நம்ம நான் அத்தா ஊர்ல வந்து வாங்கி தரேன். இல்லாட்டி மேம் டச்சுட்டு வா, அத்தா வாங்கி தருவாங்க. அத்தா வாங்கி தருவாங்கன்னு சொல்லி. அத்தா வாங்கி தரோம். நான் வாங்கி தரேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சூப்பரா ஸ்மார்ட்டா வருவா. அவளுக்கு என்ன பிடிக்கும்? பாட்டு கேட்க பிடிக்குமா? பாடுவேன். உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பாடுவியா? என்ன பாட்டு தெரியும்? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையா பூ போல நீவா, நான் தூங்கும் போது என் நெற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும், பொர்வைகள் போற்றி போகாமல் காற்றி என் மீது முத்தங்கள் வைக்கணும், கண்மூடி. சூப்பர். ஏன் உனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்? ஆமா, அப்பா வந்து ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து போய் உட்காரு. அந்த குழந்தை எவ்வளவு நல்லா ஆச்சு நீங்க கொஞ்சிட்டு. அம்மா பக்கத்துல போய் உட்காருங்க. அந்த பக்கத்துல போய் உட்காருங்க. அவளுக்கு அதுதான் வேணும். தம்பி இங்கே பார்த்து தண்ணியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அப்பா கிட்ட இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். நீ பாசமா இருந்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இந்த பாசமா இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.